Hello friends, welcome to Samayal TV. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இத செய்யிறதுக்கு ஒரு 15 minutes தான் டோட்டலா ஆகும். எப்படி செய்யிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள். சிக்கனை நல்லா குட்டி குட்டியா கியூபா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க அதை மஞ்சள் தூள்ல போட்டு ஒரு தடவை கழுவி பிசைஞ்சு வச்சிருக்கோம். நல்லா குட்டியாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேகலாம் எதுவும் வைக்கல. அப்படியே தான் வச்சிருக்கோம். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இது மூணும் ட்ரையா வதக்கி நம்ம மிக்ஸியில் அரைக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். பட்டை 2, கிராம்பு 2. லாஸ்டா லெமனை நம்ம புழிஞ்சு ஊத்துறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் மிளகு போட்டு எந்த எண்ணெயும் சேர்க்காம நல்லா ட்ரையா வதக்குறோம். அதோட நல்லா வதங்கினோன்னே சோம்பு அதையும் போட்டு வதக்குறோம். சோம்பு 1 ஸ்பூன் போதும். அடுத்து ஜீரகம் போட்டு வதக்குறோம் 1/2 ஸ்பூன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸியில் பவுடர் ஆக்கி எடுத்துக்கிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பவுடர் ஆக்கி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு பேனில் எண்ணெயில் 2 பட்டை 2 கிராம்பு போட்டு தாளிக்கிறோம். அதோட சோம்பு கொஞ்சம் போட்டு அதையும் தாளிக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவும் ஒரு 2 போட்டுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் இதாக வதங்கினோன்னே வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இதுக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடைசி வரைக்குமே தண்ணி தேவையில்லை. ஃபுல்லாக ஆயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா அந்த ஆனியன்லாம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றுறோம். அந்த பச்சை வடை போனோன்னே எடுத்து வச்சுருந்த சிக்கன் கியூபையும் போட்டுடுறோம். இது டோட்டலாக செய்கிறதுக்கு ஒரு 15 minutes தான் ஆகும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த ஆயிலே அந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ அடுத்து தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வதங்கின அப்புறமா அந்த அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதோட நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம்ல, மிளகு, சோம்பு, ஜீரகம், இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா மிளகு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு சிக்கன் ஃபுல்லாகவே. லாஸ்ட்டாக ஒரு 1/2 மூடி லெமன் மட்டும் புழிஞ்சி அதையும் ரொம்பலாம் வதக்க வேணாம், சும்மா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சமையல் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.